ஆண்டு 10 ரசாயன பிணைப்புகள் அலகு 10. இப்போ ரசாயன பிணைப்புகள் என்பது நீங்கள் ஏற்கனவே படித்துள்ளீர்கள். 3ஆம் பாடத்தில் அணுக்கள் ஆக்கப்பட்டுள்ள விதம், அதாவது மத்தியில் கரு காணப்படும், கருவை சுற்றி ஒழுக்குகள் காணப்படும், அதாவது சக்தி மட்டங்கள் காணப்படும். அச்சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் அசைந்த வண்ணம் காணப்படும். இறுதி சக்தி மட்டம், அதாவது முதலாவது சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 2ஆகவும், இரண்டாவது சக்தி மட்டத்தில் 8ஆகவும், மூன்றாவது சக்தி மட்டத்தில் 8ஆகவும் இருக்கும் போது அணுக்கள் உறுதி நிலையை காட்டும். அதாவது ஈற்றொழுக்கு இலத்திரன், அதாவது ஒரு அணுவிலுள்ள ஒழுக்குகளில் இலத்திரன்கள் முற்றாக நிரம்பியுள்ள போது அணுக்கள் உறுதி நிலையை காட்டும். உறுதி நிலையை அடைந்த அணுக்கள் இரசாயன தாக்கத்தில் ஈடுபடாது. அவ்வாறு ஈற்றொழுக்கு இலத்திரன், அதாவது வலுவளவு ஓடு எனப்படும் வலுவளவு ஒழுக்கு, அந்த வலுவளவு ஓட்டில் இலத்திரன்கள் நிரம்பாத நிலை காணப்படின் ஒழுக்கை நிரம்பலடைய செய்வதற்கு அணுக்களிடையே பிணைப்பு ஏற்படும். அதாவது ஈற்றொழுக்கை பூர்த்தி செய்வதற்காக அணுக்கள் இலத்திரன்களை இழக்கும் அல்லது ஏற்கும் அல்லது பங்கிடுவதன் மூலம் அணுக்கள் உறுதி நிலையை அடைகின்றன. இவ்வுறுதி நிலையை அடைவதற்காக அணுக்கள் அல்லது அயன்கள் தம்மிடையே பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். அப்பிணைப்புகள் தான் இரசாயன பிணைப்புகள் எனப்படும். அதாவது ஈற்றொழுக்கு நிரம்பிய நிலையில் காணப்படின் அம்மூலக அணுக்கள் இரசாயன பிணைப்பில் ஈடுபடாது. ஈற்றொழுக்கு ஆனது நிரம்பாத நிலையில் காணப்படி அது உறுதியற்ற தன்மையை காட்டும். எனவே உறுதி நிலையை அடைவதற்காக அந்த ஈற்றொழுக்கில் உள்ள இலத்திரன்களை இழக்கலாம் அல்லது ஏற்கலாம் அல்லது பங்கிடுவதன் மூலம் ஈற்றொழுக்கை பூர்த்தி செய்து கொள்ளும். இவ்வாறு ஈற்றொழுக்கை பூர்த்தி செய்யும் போது அணுக்களிடையே பிணைப்புகள் உருவாகும். இவை இரசாயன பிணைப்புகள் எனப்படும். இதில் 2 முக்கிய இரசாயன பிணைப்புகள் பற்றி நீங்கள் ஆண்டு 10 படிக்கப் போகிறீர்கள். ஒன்று அயன் பிணைப்பு, அதன் மறுபெயர் மின்வலு பிணைப்பு, மற்றது பங்கிட்டு வலு பிணைப்பு. அதற்கு முதல் நாங்கள் சில விடயங்களை பார்க்க போகிறோம். அதாவது முதலாம் கூட்ட மூலகங்கள், அதாவது முதலாம் கூட்ட மூலகங்களை நீங்கள் பார்ப்போமானால், இந்த முதலாம் கூட்ட மூலகங்கள் ஈற்றொழுக்கில் ஒரு இலத்திரனை கொண்டன. முதலாம் கூட்ட மூலகங்களை நீங்கள் எந்த மூலகமாக இருந்தாலும் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் என எடுத்துக்கொள்வோமானால் அந்த ஈற்றொழுக்கில் ஒரு இலத்திரன் காணப்படும். எனவே இந்த சோடியம் உறுதி நிலையை அடைவதற்காக இந்த ஈற்றொழுக்கில் உள்ள இலத்திரனை இழக்கும். அப்போ ஈற்றொழுக்கு இலத்திரனை இழந்தால் இதற்கு 2 ஒழுக்குகள் காணப்படுகின்றன. இவ்விரண்டு ஒழுக்குகளும் நிரம்பிய நிலையில் காணப்படுகிறது. முதலாவது ஒழுக்கில் உள்ள மிக கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 2, இரண்டாவதில் 8. ஆகவே இது உறுதித்தன்மையை அடையும். உதாரணமாக சோடியத்தை எடுத்துக்கொண்டால் அணுவெண் 11. எனவே சோடியம் அணுவில் 11 இலத்திரன்களும் 11 புரோத்தன்களும் உண்டு. சோடியமானது இலத்திரனை இழப்பின், அதாவது ஒரு இலத்திரனை இழப்பின் அதில் 10 இலத்திரன் காணப்படும். அதாவது 11 இலத்திரனில் ஒன்றை இழக்கின்றது 10 இலத்திரன். ஆனால் புரோத்தன் இழக்கப்பட மாட்டாது. எனவே இங்கு ஒரு நேரேற்ற துணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. இங்கு அணுவாக உள்ள போது இலத்திரன் புரோத்தன் எண்ணிக்கைக்கு சமன். ஆனால் இங்கு ஒரு இலத்திரனை இழந்த பின் ஒரு நேரேற்ற துணிக்கை மேலதிகமாக காணப்படுகிறது. எனவே சோடியமானது அவ்விலத்திரனை இழப்பதால் சோடியம் பிளஸ் எனும் அயன் நிலையை அடையும். அதாவது ஒரு நேரேற்றம் அதிகமாக காணப்படுகிறது, புரோத்தன் ஒன்று அதிகமாக காணப்படுகிறது. எனவே சோடியம் பிளஸ் எனும் நேரேற்ற அயனாக மாற்றம் அடையும். இலத்திரனை எழுதும் போது எப்பொழுதும் சக வடிவத்தில் எழுத வேண்டும். எனவே இந்த சய இலத்திரன் அடுத்த பக்கம் கொண்டு வர வேண்டும். சோடியம் அம்புக்குறி Na+ சக இலத்திரன்.
அதாவது இலத்திரன் இந்த பக்கம் வரும். அதாவது சோடியமானது சோடியம் அயனாகவும் ஒரு இலத்திரனாகவும் பிரிகை அடையுது. ஆகவே முதலாம் கூட்ட மூலகங்கள் எப்போதும் ஒரு நேரேற்ற அயனை உருவாக்கும். நேரேற்ற அயனை உருவாக்கும். ஒரு ப்ளஸ் வரும். பொட்டாசியமாக இருந்தால் பொட்டாசியம் ப்ளஸ் என வரும். காரணம் அவை ஈற்றொழுக்கில் ஒரு இலத்திரனை கொண்டிருப்பதால் அவ் ஒரு இலத்திரனை இழப்பதால் அங்கு ஒரு நேரேற்ற துணிக்கை அதிகரிக்கும். அதேபோல் இரண்டாம் கூட்ட மூலகங்களை எடுத்தால் ஈற்றொழுக்கில் 2 இலத்திரன் காணப்படும். கூட்டெண் ஈற்றொழுக்கு இலத்திரன் எண்ணிக்கைக்கு சமன். 3ஆம் பாடத்தில் படித்தீர்கள். அப்போ மெக்னீசியம் கால்சியம் என்பவற்றில் ஈற்றொழுக்கு இலத்திரன் 2ஆக காணப்படும். எனவே இது உறுதி நிலையை அடைவதற்காக இந்த இறுதி சக்தி மட்டத்தில் உள்ள 2 இலத்திரனை இழக்கும். அப்போ 2 இலத்திரனை இழந்தால் 2 சக்தி மட்டங்கள் காணப்படும். அது பூரணப்படுத்தப்பட்டு காணப்படும். எனவே முதல் மெக்னீசியம் அணுவன் 12. எனவே 12 இலத்திரனும் 12 புரோத்தனும் காணப்படும். இங்கு 2 இலத்திரன் இழக்கப்படுவதால் 10 இலத்திரனும் 12 புரோத்தன்களும் உருவாகும். அதாவது 2 புரோத்தன் துணிக்கைகள் அதிகளவு காணப்படுவதால் இவ்விலத்திரனை இழந்த பின் மெக்னீசியம் 2+ அயனாக மாறும். 2 நேரேற்ற அயனாக மாறும். அதாவது மெக்னீசியம் 2 இலத்திரனை இழந்து Mg2+. காரணம் 2 புரோத்தன் துணிக்கைகள் அதிகளவு காணப்படுகிறது. இதனை மறுவடிவத்தில் எழுதினால் மைனஸ் பிளஸ் ஆக மெக்னீசியம் அம்புக்குறி மெக்னீசியம் 2+ ஆக 2 இலத்திரன். எனவே இரண்டாம் கூட்ட மூலகங்கள் அயனாகும் போது இவ்வடிவில் அயனாகும் 2+ அயன். மூன்றாம் கூட்ட மூலகங்கள் அயனாவது மிக அரிது. எனினும் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஈற்றொழுக்கில் 3 இலத்திரன், இப்போ 13 இலத்திரன் 13 புரோத்தன். 3 இலத்திரன் இழக்கப்பட்டால், இழப்பது கடினம், 3 இலத்திரன் இழக்கப்பட்டால் இங்கு 10 இலத்திரனும் 3 இலத்திரன் இழக்கப்பட்டால் 10 இலத்திரனும் புரோத்தன் 13 காணப்படும். எனவே இங்கு 3 புரோத்தன்கள் அதிகளவு காணப்படுவதால் 3+ அயனை உருவாக்கும். எனவே முதலாம் கூட்ட மூலகங்கள் ஒரு இலத்திரனை இழந்து ப்ளஸ் அயன், இரண்டாம் கூட்ட மூலகங்கள் 2 இலத்திரனை இழந்து 2+ அயன், மூன்றாம் கூட்ட மூலகங்கள் 3 இலத்திரனை இழப்பின் 3+ அயனை உருவாக்கும். அதாவது இலத்திரன் இழக்கப்படுவதால் நேர் அயன்கள் உருவாகின்றன. அதேபோல் 7ஆம் கூட்ட மூலகத்தை எடுப்போமானால் 7ஆம் கூட்டம் ஈற்றொழுக்கில் 7 இலத்திரன்கள் காணப்படும். குளோரின் ஃப்ளோரின் 7 இலத்திரன்கள் காணப்படும். இங்கு இது ஒரு இலத்திரனை ஏற்று 7 இலத்திரனை இழப்பது கடினம். எனவே ஒரு இலத்திரனை ஏற்று இந்த 3வது ஒழுக்கை பூரணப்படுத்தும் 8ஆக. அப்போ இங்கே இது ஒரு இலத்திரனை ஏற்றவுடன் 17 இலத்திரன்களுக்கு பதிலாக இப்போது 18 இலத்திரன் காணப்படும். ஒரு இலத்திரனை ஏற்றுள்ளது, ஆனால் புரோத்தன் அதே அளவு. எனவே இங்கு ஒரு இலத்திரன் அளவு கூட, இலத்திரன் துணிக்கு அதிக அளவு காணப்படுகிறது. இலத்திரன் மறையேற்றம் என்பதால் குளோரின் ஆனது இலத்திரனை ஏற்று Cl- ஆக மாறும், மறை அயனாக மாறும். இலத்திரனை ஏற்பதால் மறை அயன்கள் உருவாகின்றது. அப்போ Cl- உருவாகிறது. காரணம் ஒரு இலத்திரன் அதிகமாக காணப்படுகிறது. அதேபோல் கூட்டம் 6 மூலகங்களை எடுப்போமானால் இங்கு 6 என முடிவடையும். இதுவும் 2 இலத்திரன்களை ஏற்கக்கூடியது. அப்போ 2 இலத்திரனை ஏற்கும் போது 2 இலத்திரனை ஏற்கும் போது அதாவது மாறி எழுதப்படும் 2 இலத்திரன்களை ஏற்கும் போது, அதாவது இதில் ஏற்கனவே 8 இலத்திரன்கள் உண்டு, 8 புரோத்தன்கள் உண்டு. 2 இலத்திரன்களை ஏற்பதால் இங்கு 10 இலத்திரன்கள் உருவாகும். அத்துடன் புரோத்தன் 8 காணப்படும். எனவே இங்கு 2 இலத்திரன்கள் அதிகளவு காணப்படுவதால் இது 2- அயனை உருவாக்கும். 6ஆம் கூட்ட மூலகங்கள் 2 இலத்திரனை ஏற்று 2- அயனை உருவாக்கும். இது ப்ளஸ் வடிவத்தில் இருப்பதால் அடுத்த பக்கம் கொண்டு போக தேவையில்லை. மைனஸ் என்றால் தான் அதை ப்ளஸ் வடிவத்தில் எழுத வேணும். அடுத்தது கூட்டம் 5 மூலகங்கள் கூட்டம் 5 மூலகங்கள், அதாவது இப்போ நாங்கள் எடுத்தோம்னா நைதரசன் அணுவன் 7, அதாவது 2, 5. 5ஆம் கூட்ட மூலகங்களின் ஈற்றொழுக்கில் 5 இலத்திரன்கள் காணப்படுகின்றன.
எனவே இதில் 7 இலத்திரன்களும் 7 புரோத்தன்களும் காணப்படும். அணுவன் 7 இலத்திரன் 7 புரோத்தன். இது 3 இலத்திரன்களை ஏற்க வேண்டும் உறுதிநிலையை அடைவதற்காக. அப்போ 3 இலத்திரனை ஏற்கும் போது 7 இலத்திரன் 10 இலத்திரனாக மாறும். ஆனால் புரோத்தன் எண்ணிக்கை மாறாது. எனவே 3 இலத்திரன் அதிகளவு காணப்படுவதால் 3- அயனை உருவாக்கும். அப்போ ஆகவே மூலக அணுக்கள் இலத்திரனை இழக்கும் போது நேரயனையும் ஏற்கும் போது மறை அயனையும் உருவாக்கும். அப்போ இதில் முதலாம் கூட்டம் ப்ளஸ் அயன், இரண்டாம் கூட்டம் 2+, மூன்றாம் கூட்டம் 3+. அதே நாலாம் கூட்டம் மூலகங்கள் இலத்திரனை இழக்கவோ ஏற்கவோ மாட்டாது. அடுத்தது 5 3-, அதாவது 3 இலத்திரனை ஏற்கின்றது. இங்கு 2-, 2 இலத்திரனை ஏற்கிறது. இங்கு ஒரு இலத்திரன் ஏற்பதால் மைனஸ் அயனை உருவாக்குகின்றது. எனவே மூலக அணுக்கள் இலத்திரனை இழக்கும் போது ப்ளஸ் அயனும் இழக்கும் போது ஏற்கும் போது மைனஸ் அயனையும் உருவாக்கும். இப்போ இதில் முதலாவது நாங்கள் பார்க்க போடுவது அயன் பிணைப்பு. அதாவது 2 வகையான பிணைப்புகள் காணப்படுகின்றது. ஒன்று அயன் பிணைப்பு, மற்றது பங்கிட்டுவெளு பிணைப்பு. இப்போ அது அயன் பிணைப்பானது அதாவது நேரயன் மறை அயன்களுக்கு இடையில் ஏற்படும் பிணைப்பு. அதாவது ஒரு குறிப்பிட்ட அணுவானது இலத்திரனை இழத்தல் வேண்டும், மேலும் மற்றொரு அணுவானது அவ்விலத்திரனை ஏற்க வேண்டும். எனவே இழக்கும் போது நேரயனும் ஏற்கும் போது மறை அயனும் உருவாகும். அவ்வாறு நேர் மறை அயன்களிடையே உருவாகும் பிணைப்பு தான் அயன் பிணைப்பு என அழைக்கப்படும். அப்போ இங்கு நாங்கள் முதலாவது ஒரு உதாரணம் பார்ப்போமானால் சோடியம் குளோரைடு. அந்த சோடியம் குளோரைட்டை நாங்கள் பார்க்கும்போது இதில் நீங்கள் அவதானித்தீர்களானால் சோடியமானது அதாவது ஏற்கனவே கூறியது போல சோடியம் முதலாம் கூட்டம், அதாவது 2 8 1 11 அணுவன். அப்போ அந்த சோடியமானது ஒரு இலத்திரனை இழந்து Na+ அயனை உருவாக்கும். அதாவது சோடியம் அணு இலகுவாக ஒரு இலத்திரனை இழக்கும் என்றால் ஈற்றொழுக்கில் ஒரு இலத்திரன் காணப்படுகிறது. ஆகவே Na+. அதே நேரம் குளோரின் 7ஆம் கூட்டம் குளோரினின் அணுவன் 17 2 8 7. அப்போ அது என்ன செய்யும்? ஈற்றொழுக்கை பூர்த்தி செய்ய ஒரு இலத்திரனை ஏற்கும். அதாவது சோடியம் இழந்த இலத்திரனை குளோரின் ஏற்க போகிறது. அப்போ குளோரின் ஒரு இலத்திரன் ஏற்கப்பட்டால் மறை அயன் உருவாகும், Cl-. இந்த ப்ளஸ் அயனும் மறை அயனும் இணைந்து சோடியம் குளோரைட் எனும் சேர்வையை உருவாக்கும். சோடியம் குளோரினுடன் இணைந்த பின் சோடியம் குளோரைட்டு, இங்கும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் நடுநிலை ஆகும், NaCl என்ற சேர்வை உருவாகும். இதை நாங்கள் வரைபடத்தில் அவதானிப்போமானால் இந்த சோடியத்தின் அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. அதில் 2 8 1 ஈற்றொழுக்கில் ஒரு இலத்திரன் காணப்படுகிறது. இவ்விலத்திரனை இது இழக்கப் போகிறது. குளோரின் 17 2 8 7, இதுக்கு ஒரு இலத்திரன் தேவை. அப்போ என்ன நடக்கும்? சோடியத்தில் இருக்கிற இந்த ஈற்றொழுக்கு இலத்திரன் இலகுவாக குளோரினுக்கு வழங்கப்படும். அப்போ சோடியம் ஒரு இலத்திரனை இழப்பதால் இது Na+ ஆக மாறும், அதாவது Na+ ஆக மாறும். அதேபோல் குளோரின் ஒரு இலத்திரனை ஏற்பதால் என்ன நடக்கும்? Cl- ஆக மாறும். இப்போது பார்ப்பீர்களானால் 2 அணுக்களிலும் எல்லா ஒழுக்குகளும் பூரணப்படுத்தப்பட்டு காணப்படும். அதாவது உறுதிநிலை ஒரு இரசாயன பிணைப்பு நடைபெற்ற பின் அச்சேர்வையில் உள்ள மூலக அணுக்களை பார்த்தால் அவற்றின் ஈற்றொழுக்கு பூரணப்படுத்தப்பட்டு இருக்கும். அந்த ஈற்றொழுக்கை பூரணப்படுத்துவதற்காகத்தான் இரசாயன பிணைப்புகள் நடைபெறுகின்றன. இது சோடியம் குளோரைட்டில் நடைபெறும் அயன் பிணைப்பின் தன்மை. அடுத்தது மெக்னீசியம் ஆக்சைட்டை பார்த்தால் இது வந்து பிரக்கெட் பண்ணி, உங்களுக்கு நோட்ஸில் நான் சரியாக கொடுத்துருப்பேன், பிரக்கெட் பண்ணி வெளியில் ப்ளஸ் போடணும். இதையும் பிரக்கெட் பண்ணி வெளியில் மைனஸ் போட வேணும். அடுத்தது இன்னொரு உதாரணம் மெக்னீசியம் ஆக்சைடு. ரைட், மெக்னீசியம் ஆக்சைட்டை எடுத்தால் மெக்னீசியமானது 12, மெக்னீசியத்தின் அணுவன் 12.
அப்போ மெக்னீசியம் 2 8 2 ஈற்றொழுக்கில் 2 இலத்திரன். அந்த மெக்னீசியம் 2 இலத்திரனை இழந்து Mg2+ அயனை உருவாக்கும். அதேபோல் ஆக்சிஜன் அணுவன் 8, அதாவது 2 6, அதற்கு 2 இலத்திரன் தேவை. அப்போ மெக்னீசியம் இழந்த 2 இலத்திரனை ஆக்சிஜன் ஏற்று O2- உருவாகும். பின்பு இவ்விரு அயன்களும் Mg2+ம் O2- இணைந்து மெக்னீசியம் ஆக்சைடு சேர்வையை உருவாக்கும். இதை நாங்கள் வரைபடத்தில் காட்டினால் மெக்னீசியம் 2 8 2 ஈற்றொழுக்கில் 2 இலத்திரன் காணப்படுகிறது. இவ்விரண்டு இலத்திரனையும் மெக்னீசியம் இழக்கப் போகிறது. ஆக்சிஜன் 2 6, இதற்கு இன்னும் 2 இலத்திரன் தேவை ஈற்றொழுக்கை பூர்த்தி செய்ய. எனவே மெக்னீசியத்தில் உள்ள 2 இலத்திரன்களும் ஆக்சிஜனுக்கு வழங்கப்படும். வழங்கப்பட்டால் இப்போ மெக்னீசியத்துக்கு 2 ஒழுக்குகள் மட்டும்தான் காணப்படும், ஈற்றொழுக்கு இல்லை. ஏன்னா அங்கே உள்ள 2 இலத்திரன் இழக்கப்பட்டு விட்டுட்டது. அப்போ மெக்னீசியம் 2 8, இதை பிரக்கெட் பண்ணி வெளியில் 2+ என எழுதப்பட வேண்டும். இது மெக்னீசியம் அயனின் வடிவம் Mg2+. அடுத்தது ஆக்சிஜன் மெக்னீசியத்தினால் வழங்கப்பட்ட 2 இலத்திரன்களை வாங்கி ஈற்றொழுக்கு பூரணப்படுத்தப்படுகிறது. எனவே இது 2-. எப்பவும் மெக்னீசியம் அணு வரைய சொன்னால் இப்படி கீழே வேணும், 2 8 2. மெக்னீசியம் அயனின் வடிவத்தை தருகண்டா ஈற்றொழுக்கு வராது. 2 8 பிரக்கெட் பண்ணி இந்த 2+ என்று போடப்பட வேண்டும். இது மெக்னீசியம் ஆக்சைட்டில் நடைபெறும் அயன் பிணைப்பு. இப்போ இந்த 2 உதாரணங்களும் சோடியம் குளோரைட் மெக்னீசியம் ஆக்சைடு இரண்டிலும் வழங்கப்பட்ட இலத்திரனும் ஏற்கப்பட்ட இலத்திரன்களும் சமனாக காணப்படுகிறது. சோடியம் ஒரு இலத்திரனை இழக்க குளோரின் அந்த ஒரு இலத்திரனை வாங்குகிறது. இங்கு மெக்னீசியம் 2 இலத்திரனை இழக்க ஆக்சிஜன் 2 இலத்திரனை வாங்குகிறது. ஆனால் அவ்வாறு இவ்விலத்திரன்கள் சமன் இல்லாமல் வரும்போது, இப்போ உதாரணமாக சோடியம் ஆக்சைடு, இப்போ சோடியம் ஆக்சைட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா சோடியம் ஆக்சைட்டில் சோடியம் 2 8 1, 2 8 1 என்றால் சோடியம் ஒரு இலத்திரனை தான் இழக்கும். சோடியம் 2 8 1 என்றால் ஒரு இலத்திரனைத்தான் இழக்கும். அப்போ சோடியம் ஒரு இலத்திரனை இழந்து Na+. சரியா? சோடியம் முதலாவது இந்த 2 போடப்படாது, முன்னுக்குள்ள 2 இல்லாமல் பார்த்தீங்கன்னா Na ஒரு இலத்திரனை இழந்து Na+. ஆனால் ஆக்சிஜனுக்கு 2 6 என்கும் போது ஆக்சிஜனுக்கு 2 இலத்திரன்கள் தேவை. ஏனென்றால் ஈற்றொழுக்கில் 6 இலத்திரன் தான் உள்ளது. அப்போ இதுக்கு 2 இலத்திரன் தேவை. அப்போ ஆக்சிஜன் 2 இலத்திரனை வாங்கி O2- என அயன் நிலை O2- என வர வேணும். அப்போ ஆனால் சோடியம் ஒரு இலத்திரனைத்தான் வழங்கும். ஆகவே ஆனால் ஆக்சிஜனுக்கு 2 இலத்திரன் தேவை. எனவே 2 சோடியம் அணுக்கள் இத்தாக்கத்தில் ஈடுபடும் பிணைப்பில். அதாவது ஒரு சோடியம் ஒரு இலத்திரனை வழங்கினால் 2 சோடியம் 2 Na 2 இலத்திரனை வழங்கி 2Na+ அயன், அதாவது சோடியத்தின் அயன் நிலை ப்ளஸ், ஆனால் 2 சோடியம் அணுக்கள் இங்கு பங்கெடுப்பதால் 2 சோடியம் அயன்கள் உருவாகும். சோடியம் அயன்கள் 2 உருவாகும். ஆகவே ஒரு ஆக்சிஜனுக்கு இலத்திரனை வழங்குவதற்கு 2 சோடியம் அணுக்கள் இலத்திரனை வழங்க வேண்டும். ஆக்சிஜனுக்கு 2 இலத்திரன் தேவை. அதை வழங்குவதற்கு 2 சோடியம் அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடல் வேண்டும். அப்போ நீங்கள் முதலாவது நார்மலாக இந்த தாக்கத்தை எழுதிட்டு பிறகு ஆக்சிஜனையும் அயனில் எழுதினா இந்த இலத்திரன் இங்கே 2 வரும், இங்கே 1 வரும். அப்போ இதை சமப்படுத்துறதுக்காண்டி இதை 2ஆல் பெருக்கினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ 2 Na+, இங்கே உள்ளது அப்படியே எழுதியிருக்கிறோம். இந்த 2 என்பது எத்தனை அணுக்கள், 2 Na+, சக இங்கே வந்தது O2-, அதாவது ஒரு சோடியம் ஒரு இலத்திரனை வழங்கும், 2 சோடியம் 2 இலத்திரனை வழங்கும். அதை ஒரு ஆக்சிஜன் வாங்கி இதை எழுதுகிற நேரம் சோடியத்தின் 2 அணு இந்த 2 கீழே வர வேணும், ஆக்சிஜன் இங்கே வர வேணும், இங்கே முன்னுக்குள்ள 2 வந்து கீழே வர வேணும். இது வந்து நீங்கள் 3ஆம் பாடத்தில் வலுவளவு பார்த்து சூத்திரங்கள் எழுதும் போது எழுதின அமைப்பு இங்கே வரும். அதாவது சோடியத்தின் வலுவளவு 1, ஆக்சிஜனின் வலுவளவு 2, சோடியம் முதலாம் கூட்டம் வலுவளவு 1,
ஆக்சிஜன் 6ஆம் கூட்டம் வலுவளவு 2 சோடியம் ஆக்சைடு. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கும் இந்த பிணைப்பில் 2 சோடியம் அணுக்களுடன் ஒரு ஆக்சிஜன் அணு தாக்கத்தில் ஈடுபடுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சோடியம் அணு இங்கே கீறப்பட்டுள்ளது. 2 8 1 ஈட்டொழுக்கில் ஒரு இலத்திரன் காணப்படுது. ஆனால் ஆக்சிஜன் 2 6 ஆக்சிஜனுக்கு 2 இலத்திரன் தேவை. 6 இருந்தால் 2 இலத்திரன் தேவை. அப்போ இந்த சோடியம் ஒரு இலத்திரனை கொடுக்கும், மற்ற சோடியமும் ஒரு இலத்திரனை கொடுக்கும். அதாவது ஒரு ஆக்சிஜனுக்கு 2 சோடியம் அணுக்கள் தமது ஈட்டொழுக்கு இலத்திரனை வழங்குது. அப்போ வழங்கின பிறகு பார்த்தா இப்போ சோடியத்தில் எத்தனை இருக்குது? ஈட்டொழுக்கு இலத்திரன் இல்லை, 2 8. இங்கேயும் 2 8. அப்போ ஒரு சோடியம் ஒரு இலத்திரனை வழங்கினா ப்ளஸ் அயன், இங்கேயும் ஒரு ப்ளஸ் அயன். ஆனால் ஆக்சிஜன் 2 இலத்திரனை இங்கே வாங்கி இருக்குது. 2 இலத்திரனை வாங்கினபடியாக இங்கே க்ராஸில் காட்டியிருக்கு. 2 இலத்திரன் வித்தியாசமாக போட்டு காட்டணும். 2 இலத்திரனை வாங்கினபடியாக 2- அயன். அதாவது ஒரு அணு 2 இலத்திரனை வாங்கினபடியாக 2-. இதில் ஒரு சோடியம் ஒரு இலத்திரனை தான் கொடுக்குது. ஆகவே ப்ளஸ் அயன். இவ்வாறு சோடியம் ஆக்சைடு சேர்வை உருவாகின்றது. அதே போல் மற்றொரு உதாரணம் கால்சியம் குளோரைடு. இப்போ கால்சியம் குளோரைட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கால்சியம் குளோரைட்டில் கால்சியம் அணுவன் 20 2 8 8 2 ஈட்டொழுக்கில் 2 இலத்திரன் உண்டு. எனவே கால்சியம் அந்த ஈட்டொழுக்கு இலத்திரனை இழந்து Ca2+ அயனை உருவாக்கும். ஆனால் குளோரினுக்கு ஒரு இலத்திரன் தான் தேவை. ஏண்டா குளோரின் 7ஆம் கூட்டம். குளோரின் 7ஆம் கூட்டம் என்னும் போது அணுவன் 17 2 8 7 ஒரு இலத்திரன் தான் தேவை. ஆனால் கால்சியம் 2 இலத்திரனை கொடுக்க போகுது. அப்போ எத்தனை குளோரின் வாங்க வேணும்? 2 குளோரின் அந்த இலத்திரனை வாங்கணும். ஏன்னா ஒரு குளோரின் ஒரு இலத்திரனை தான் வாங்கும். ஆகவே 2 குளோரின் 2 இலத்திரனை வாங்கும். ஒவ்வொரு இலத்திரனை வாங்கும். இந்த ஒரு கால்சியம் கொடுக்குற 2 இலத்திரனை 2 குளோரின் வாங்க வேண்டி வரும். அப்போ 2 Cl 2 இலத்திரனை ஏற்று 2 Cl-. உண்மையாக ஒரு குளோரின் ஒரு இலத்திரனை ஏற்று Cl- தான் அதன் உண்மையான வடிவம். ஆனால் 2 குளோரின் ஈடுபடுறதுனால இந்த 3க்கு 2ஆல் பெருக்கி இருக்குது. 2 குளோரின் 2 இலத்திரனை ஏற்று 2 Cl- உருவாகிறது. அப்போ ஒரு கால்சியம் 2 குளோரினுடன் பிணைப்பில் ஈடுபடும். அப்போ இங்கே கால்சியம் 2+, அதாவது 2 இலத்திரனை வழங்கி இருக்குது. 2 குளோரின் அணுக்கள் 2 குளோரைட் அயன், அதாவது ஒரு குளோரின் ஒரு இலத்திரனை வாங்கும். 2 குளோரின் 2 இலத்திரனை வாங்கி கால்சியம் இது எழுதுகிற நேரம் கால்சியம் குளோரைட் எழுதுகிற நேரம் இந்த 2 கீழே வர வேணும். கால்சியம் குளோரைட் முன்னுக்கு எழுதியலாம். கால்சியம் குளோரைட் கால்சியத்துக்கு வலுவளவு 2 குளோரினுக்கு 1. அப்போ இங்கே நாங்கள் கீறுற நேரம் ஒரு கால்சியம் தான் நாங்கள் கீறுவோம். இங்கே உண்மையாக ஈட்டொழுக்கு மாத்திரம் காட்டப்பட்டுள்ளது. உள்ளுக்குள்ள 2 8 8 வர வேணும், வெளியில் 2. அப்போ வெளியொழுக்கு மட்டும் காட்டப்பட்டுள்ளது. குளோரினும் வெளியொழுக்கில் எத்தனை இருக்குது? 7 காணப்படுகிறது. அப்போ இந்த கால்சியம் இந்த 2 இலத்திரனில் ஒன்றை ஒரு குளோரினுக்கும் மற்றையதை மற்ற குளோரினுக்கும் கொடுக்கும். ஒன்றை ஒரு இலத்திரனை இந்த குளோரினுக்கும் மற்ற இலத்திரனை இந்த குளோரினுக்கும் கொடுக்கும். அப்போ இப்போ கால்சியத்தில் ஈட்டொழுக்கில் பூரண அதாவது 2 8 8 இருக்கும். அந்த கடைசி ஒழுக்கு இருக்காது. அப்போ 2 இலத்திரனை கொடுத்தபடியாக 2+. ஆனால் குளோரினுக்கு 1 வாங்கி இருக்குது. இந்த க்ராஸ் காட்டி இருக்குது. 2 குளோரினும் 2 இலத்திரனை வாங்கி இருக்குது. அதனால ஒரு குளோரின் ஒரு இலத்திரனை வாங்குறபடியாக மைனஸ், அது மாதிரி இந்த குளோரினும் ஒரு இலத்திரனை வாங்கி இருக்குது. அப்போ ஒரு கால்சியம் 2 குளோரினுடன் தாக்கம் புரியுது. உங்களுக்கு வலுவளவு பார்த்து எழுதினாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க எத்தனை அணுக்கள் இந்த தாக்கத்தில் ஈடுபடுது, இந்த பிணைப்பில் ஈடுபடுதுன்னு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இவ்வாறு அயன் பிணைப்புகள் அதில் வரக்கூடிய உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. சரியா? முதலாம் கூட்டமும் முதலாவது நாங்கள் பார்த்தது முதலாம் கூட்டத்துக்கும் 7ஆம் கூட்டத்துக்கும் உள்ள பிணைப்பு. முதலாம் கூட்டம் 7ஆம் கூட்டம். அடுத்தது பார்த்தது முதலாம் கூட்டம் 6ஆம் கூட்டம். அப்படி பிணைப்புகள் பார்க்கப்பட்டு இருக்குது. அதாவது பிணைப்புகள் இதை தவிர வேறு உதாரணங்கள் வருவதற்கு சாத்தியம் இல்லை.
அப்போ இதுதான் அயன் பிணைப்புகள் என்று சொல்லப்படும். அதே போல் சில வேளைகளில் இந்த அயன் பிணைப்பில் ஈடுபடும் மூலகங்கள் அணுக்கள் அதாவது பல ஒன்று சேர்ந்து இவ்வாறு பெரிய சாளக அமைப்பை உருவாக்கும். அதாவது அயன் பிணைப்பாக உருவாகிற சேர்வைகள் பல இணைந்து இப்படி ஒரு சாளக அமைப்பை உருவாக்கும். உதாரணம் சோடியம் குளோரைட். இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் இந்த கருப்பு வட்டத்திலையும் குளோரின் வெள்ளை வட்டத்திலையும் குறிக்கப்பட்டு இருக்குது. அதாவது ஒரு பல சோடியம் அணுக்களும் குளோரைடு அணுக்களும் சேர்ந்து, அதாவது குளோரைடு அயனும் சோடியம் அயனும் சேர்ந்து இப்படி பெரிய ஒரு சாளக அமைப்பை உருவாக்கி இருக்குது. இது கீரை கேட்க மாட்டோம், தெரிஞ்சிருந்தா சரி. ஸோ இதுதான் அயன் பிணைப்பு.